ஜிஞ்சின கஞ்சினுக்கா எங்கடா புறப்பட்ட? அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். தாத்தா மண்டே போட்டாரா? சொந்தக்காரருக்கு சீரியஸ் ஆபரேஷன். எங்களை விட்டா உனக்கு வேற சொந்தமே கிடையாது. திடீர்னு எப்படா சொந்தக்காரங்க வந்தாங்க? தூர தப்பாடா. அப்பா தூரம் ஆயிட்டாரா? அது வந்து இந்த சித்தப்பாவும் சித்தியும் 2 பேருக்குமே ஆபரேஷனா? அது இல்லடா. இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். போய் தொலை. ஏண்டா ஸ்ப்ரே வச்சிருக்கியா? பாடி ஸ்ப்ரே. சித்தப்பா அங்க சாக கிடக்குறாரு. அவரை பாக்குறதுக்கு நீ பாடி ஸ்ப்ரே போட்டு போணுமா? உண்மையே சொல்றா. எங்கடா போற? ஜபார், நான் சொல்றதெல்லாம் உண்மை. உனக்கு நம்ப இஷ்டம் இருந்தா நம்பு. ஐயரா சட்ட கசக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு துவச்சு மாட்டிருக்கேன். எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் ஒரு டைப்பா வர்றான். நீ எங்கடா புறப்பட்ட? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மலேசியால இருந்து மாமி வராங்கடா. மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எப்ப ரயில் விட்டாங்க? மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு. டேய், தேவையில்லாத கேள்வி கேட்காத. டேய், மணவரப்பட்டில இருந்து நல்ல ஷூ எடுனோட. அங்க எடுக்க தேவையில்லை. இருந்த உன்னையும் நான் போட்டிருக்கேன். உனக்கு அதுக்குடா ஷூ? தென்காசில இருந்து எங்க அப்பா மாட்டை ஓட்டிட்டு மார்க்கெட்டுக்கு வராரு. அவரை பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ணணும். அதுக்கு தான் ஷூ. உங்க அப்பாவை பார்க்க போறதுக்கு புது ஷூ அவசியமோ? சாக கிடக்குற அவங்க சித்தப்பாவை பாக்குறதுக்கு அவன் பாடி ஸ்ப்ரே போட்டு போறேங்கிறான். உயிரோட இருக்கிற எங்க அப்பனை பாக்குறதுக்கு ஷூ போட்டு நான் போக கூடாதா? எங்கடா போற? சொல்டா. எல்லாரும் சொல்றதா இருந்தா நானும் சொல்றேன். மனோகர் வெளியே குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் டிரெஸ் டை எல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்கிறத அவங்கிட்ட நான் சொல்றதுக்குள்ள நீங்க எங்க போறீங்கிறத சொல்லுங்கடா. கத்தாதரா. சொல்றேன், சொல்லு. டேய், நான் கல்யாணிய தனியா பாக்கணும்டா. எனக்கும். நானும் கல்யாணிய எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போனா ஒண்ணும் நடக்காதரா. எல்லாரும் சேர்ந்து போலாம்டா. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும். அப்படி இல்ல யாருமே போக வேண்டாம். சீக்கிரமா முடிவிடு. என்ன சொல்ற? ஓகேடா. அவளுக்கு யார பிடிக்குதோ அவனை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஜென்ட்லா ஒதுக்கணும். சரியா? கோட்டு, டை, பேண்ட், சட்டை. டேய் 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 நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. மரியாதை கேக்குறேன். என் ட்ரெஸ்ல கொடுத்துட்டு போங்கடா. டேய் கொன்னுருவேன். டேய் வாங்கடா. ஏரியாவில் வந்து சைட் அடிக்கிறீங்க. என்ன திமிரு உங்களுக்கு? கொண்டு போய் முட்டி தட்டினாதான் சரிப்படும். வந்து பொண்ணுங்க தெருவுல நடமாட முடியல. இந்த பசங்க மனசுல மன்மத குஞ்சு நடப்பு போல இருக்கு. இந்த கர்னல்ட்டியா நடக்கும். வந்துட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் அமைச்சிட்டாங்க. 4 நாள் நல்லா நிம்மதியா இருந்தேன். மாமியார் வீட்டுல வசதியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. நீ நினைக்கிற மாதிரி அங்க அவ்வளவு சுகம்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. அதான் பார்த்தாலே தெரியுதே. அது சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? வேலை வெட்டி இல்லாம இருக்கீங்களே, போனா போதுன்னு சோறு தண்ணி போட்டு இங்க வச்சிருந்தா போற வர பொண்ணுங்களா சைட் அடிக்கிறதா? இப்படி கண் அடிக்கிறது. உங்களால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா என்னையும் பொறுக்கி நினைச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு தேவையா? கெட் அவுட். போட வழியா. மனோ, நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு யார தெரியும்? எங்களுக்கு எல்லாமே நீ தானப்பா. உங்களுக்கு எல்லாமே நான் தானே. அதனால தான் ஏன் ட்ரெஸ் திருடிட்டு வெளியே ஓடுனீங்க. அன்னைக்கு இங்க திருடுனீங்க, நாளைக்கு வெளியே திருடுவீங்க. அப்புறம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா இந்த அட்ரஸ் கொடுக்கறது. அவனுக்கு என்னையும் தெருவா எடுத்துட்டு போவாங்க. இது எனக்கு தேவையா? உனக்கு என்னடா வாயில கொழுக்கட்டையா? போலீஸ் ஸ்டேஷன்ல வாய் உடச்சு அமிச்சாங்களா? நீ ஏன்டா பேசாம இருக்க? போங்கடா வெளியே. நான் வீட்டை பூட்டிட்டு வெளியே போகணும். கெட் அவுட். திருட்டு பஸ். இங்க பாருப்பா, தப்பு பண்றது சகஜம்தான். எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடு. இனிமே நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். இது நீங்க என்கிட்ட சொல்றது இதோட 100ஆவது போஸ்டர் அடிச்சு விட்டுங்கடா. என்ன, எனக்கு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நான் உடனே போய் ஆகணும். தழுதுல. டே கண்ணா, உன்னை பத்தி நீயே நினைச்சு பாரு. நீயோ ஒரு ஜென்டில்மேன். நீயே வீட்டை பெருக்கலாமா? நீயே துணிமணிகளுக்கு சோப்பு போடலாமா? பாத்திரத்தை நீ தேய்ச்சேன்னா தேய்க்கிறவங்க, இது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியமெல்லாம் செய்யலாமா? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யலாம். ஆனா உங்களை மாதிரி பொறுக்கிங்களை தான் வீட்டுல வச்சு கூடாது. படா. டே கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். மனோ, புண்ணியத்துல நிம்மராம நாங்க குடும்பம் நடத்துவோம். சத்தியமா சொல்றோம், எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டோம். ஏன் பாருங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மாமனார் இருக்கா, கண்ணை நோண்டி எடுத்துருவான். கண்ணா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம்.
உன் கால்ல வேணாலும் விழ தயார். ஆனா உனக்கு அது பிடிக்காது. இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதா நீங்க செஞ்சுட்டு வரீங்க இல்ல? பர்மணம், இதுக்கு மேல எங்களால கெஞ்ச முடியாது. ஏன்னா இதுக்கு மேல எப்படி கெஞ்சறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ப்ளீஸ். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மனம், நீ மட்டும் எங்களை கைவிட்டுட்டீன்னா இந்த வீட்டு வாசல்லே நாங்க 3 பேரும் தூக்குல தொங்கிடுவோம். முதல்ல அதை செய்யுங்க. எவ்வளவு நல்ல மனசு. நீ மறுபடியும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீனா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா உனக்கு அப்படின்னு இந்த ஊரே எங்களை பத்தி பேசும். இப்போ அப்படிதான் பேசிக்கிறாங்க. இதை விட கொஞ்சம் டீசெண்டா பேசும். சரி, இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ம். ஆனா இனிமே இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணீங்க, பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சு கூடாது. இன்னையில இருந்து 5 நாளைக்கு வீட்டு படியே தாண்டவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? சரி சரி, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சமைச்சு வைங்க. மனோ, இது ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் வரலாமா? அந்த 5 நாள் கணக்க நாளையில இருந்து வச்சுக்கேன். காசு எடுக்கும்போது 2 பேருக்கு வெட்டி தருமா? வரேன் 2 பேச்சு கோரிக்கை போசலாம். உங்களுக்கு தானா போடா சுகி. நேற்று வந்திருந்தவர்கள் என்னை பார்த்தார்கள், நடனத்தை ரசித்தார்கள். ஆனால் என் கண்கள் மட்டும் உங்களை மட்டும் தான் ரசித்தன. இப்படிக்கு உங்கள் கல்யாணி யாரு? என்ன இது? நோ நோ நாட் மீ. நான் ஒண்ணும் பார்க்கல. ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல. பண்ணலாம் பண்ணலாம். காசு போங்க காசு போங்க. ஐயோ ஆண்டுகளா கொடுக்குதே. கிரண், வசந்த் டீச்சர். டீச்சர் இதுல கையெழுத்து போடுங்க. உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நாம் தினமும் சந்திக்கிறோம். இது எங்கே எடுத்துட்டு வர? மனோர் டேபிள்ல இருந்து. இடியட். வா பிரின்சிபலை பார்க்க போலாம். உன் டேபிள்ல இருந்து ரிஜிஸ்டர் புக்ல இருந்து இந்த லெட்டரை பியூர் எடுத்துட்டு வரும்போது கிடைச்சிருக்கு. ஒண்ணு உனக்கு யாராவது எழுதி இருக்கணும், இல்ல நீ யாருக்காவது எழுதி பயந்து ஒளிச்சு வச்சிருக்கணும். உண்மை எனக்கு தெரிஞ்ச அவனை சொல்லு. சத்தியமா இனிமே நான் யாருக்கு எழுத மாட்டேன் சார். அடிச்சு சொல்லு. கையில் அடிச்சு சொல்லு. சாமி சத்தியமா இனிமே நான் யாருக்கு லவ் லெட்டர் எழுத மாட்டேன். அப்புறம் என்னம்மா சத்தியம் பண்ணி சொல்லிட்டா? அப்படி விட்டுட்டா எப்படி சார்? இது எப்படி? நீங்க பனிஷ் பண்ணி தான் ஆகணும். அது வேணுமா? அப்போ நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இது நடந்ததா? இப்ப என்னதான் உங்க முடிவு? இனிமேல் இனிமேல் யாருக்காவது கேக்குதா? இல்ல. இனிமேல் இனிமேல் இந்த மாதிரி தப்புகள் இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள் செய்ய மாட்டேன் என்றும் லவ் ஏற்பட்டாலும் நான் யாருக்கும் லவ் லெட்டர் நான் எந்த பெண்ணுக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேன் என்றும் நான் யாருக்கும் லவ் லெட்டர் எந்த பொண்ணுக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேன் என்றும் உங்கள் முன்னிலையில் உறுதி செய்கிறேன். கீதா, இவன் திருந்தவே மாட்டான். பொண்ணுங்களை பார்க்காத, பொண்ணுங்களை அப்படியே பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுற கலியுக ராமனை பார்க்கணும் நீங்களே. நிக்கிறான் பாரு, அவன் தான் கலியுக ராமன். பில் இல்லாம நிக்கிறான். எல்லாரும் சுத்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னடா கிண்டலா? நாங்க அவனுக்கு கிண்டல் பண்றது, அதான் ஊரே உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுத. அன்னைக்கு ஏதோ பொழுது போறன்னு பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை பார்த்தா, இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இவர் என்ன பண்ணாரு? இவரை விட 10 வயசு மூத்தவ, அவளுக்கு 2 குழந்தைங்க வேறடா. அவளுக்கு இவர் லவ் லெட்டர் கொடுக்குறாரு. என்னடா பண்றது? ஏண்டா மாடும் கண்ணுமா? அவன் குடும்ப ரீதியா காதல் பண்றான்டா. ஊருக்கு தான் உபதேசம், அவனுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேசுங்கடா, எல்லாம் பேசுங்க. என் நேரம் தான். இந்த நேரத்துல நான் எது சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்,
என் வாழ்க்கையில யாருக்கும் இடம் கிடையாது, எவளுக்கும் இடம் கிடையாது. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஹலோ மேடம், ஹலோ, நில்லுங்க. உங்களதான். ஏய் நில்டி. என்ன சொன்னா? மரியாதை கொடுத்து நிக்காம போனீங்கன்னா அப்படிதான் கூப்பிடுவேன். போடி வாடிலாம் கூப்பிடுறியே, உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நீ என்னோட வருங்கால மனைவி. ஐயே, நீ தீர்மானம் பண்ணிட்டா போதுமா? வேற யார் பண்ணும்? ஹலோ ஹலோ, நில்ல நில்ல. இந்த உடம்பு வச்சுட்டு இவ்வளவு வேகமா நடக்கிறீ நீ? இத பாரு, இத்தனை வருஷமா உன் பின்னாடி சுத்தி சுத்தி என் செருப்பு தேஞ்சு போனதான் மிச்சம். இன்னும் 2-3 மாசத்துல நம்ம காலேஜ் லைஃப் முடிய போகுது. அதுக்குள்ள நாம ஒரு முடிக்கு வந்துருவோம். என்ன முடிவு? நம்ம கல்யாண முடிவு. என் கல்யாணத்தை பத்தி தீர்மானிக்க வேண்டியது எங்க அப்பா, நான் இல்ல. ஓ, அப்போ அப்பனுக்கு ஓகேன்னா உனக்கு ஓகேயா? இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தேன்னா இந்நேரம் கழுத்துல தாலி கட்டி ஒரு குழந்தையும் கொடுத்துருப்பேன். ஆமா, உனக்கு சம்மதம் சொல்லிட்டு தான் எங்க அப்பாவுக்கு மறு வேலை. வேற என்ன வேலை அந்த ஓல்ட் மேனுக்கு? இத பார், இனிமே நமக்குள்ள நெக்ஸ்ட் மீட்டிங் ஓல்ட் மேனோட மீட்டிங் அப்புறம் தான்.